ஹை காய்ஸ், இது வர ஹே ஃபேக்ஸ். இன்னைக்கு நம்ம நம்ஜூனோட மை ஹீலர் தேர்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்கோன்னா, ஜேயோப் வந்து உங்ககிட்ட பெட்டை கட்டி 1000 கொடுத்து 500 அவங்ககிட்ட வாங்கியிருப்பான். ஸோ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்படியே என்ன ஆகுது, நீங்கள் வந்து காசு கொடுத்துருப்பீங்களா, ஜெயோப்போ பொழந்திருப்பீங்க. கொடுத்த காசு வாங்கிட்டு போய்ட்டு 250 கொடுக்குறேன். உடனே ஜெயோப் வந்து வாயினே நான் தான் சொன்ன ஒரு வாரம் வரமாட்டேன், அதுக்கு வரையும் பஸ் டிக்கெட்டுக்கு இது காசு எடுத்துக்கணுன்னே அப்படியே தான் வந்து நீங்கள் வந்து ஜெயோப்பை விட்டுருப்பீங்க போடா அப்படின்ட்டு. நம்ம நம்ஜூனும் வந்து உங்கள்கிட்ட அந்த செயின் வாங்கி எடுத்துருப்பாரு, அது கொடுக்கணும்னு நினச்சி மறந்து போயிருப்பான் அந்த பையனும். இப்போ என்ன ஆகுது, திடீர்னு நம்ஜூன் வந்து அவர் பாக்கெட்டில் கை வைக்கும்போது அவர் நோட் பண்ணுறார், செயின் எடுத்தோம்ல வந்துட்டேன்ற மாதிரி யோசிக்க வட்டையில என்னது செயினா, ஆமாம் நம்ஜூனா நான் கேட்க வந்துட்டேன், ஆமாம் என்ன கழுத்தப்ப செயின் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ஜூனை செயினை வந்து நோண்டிகிட்டு இருக்கான். என்ன வெள்ளியா என்ன விற்று தின்னலான்ற மாதிரி பார்த்தா டேய் பித்தலடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் நான் செயினே போடக்கூடாதுன்ற மாதிரி நம்மளுக்கு இல்லை வழக்கமாலாம் போட மாட்டியே அதான் கேட்டேன்ற மாதிரி சொல்ல, ஏன் இல்லை சும்மா அதான்ற மாதிரி சொல்ல. அவர் சொல்லலை, சொன்னால் இவங்க எதாவது சொல்லுவானுங்க, என்ன பொண்ணோட செயின் எடுத்து போட்டுறது சொல்லுவானுங்கன்ட்டு அது சொல்லலை. அப்படியே தான் வந்து இந்த காலேஜும் டே போவோம். இவன் ஈவினிங் என்ன வந்து நம்ம நம்ஜூன் இது கொடுத்துடணுன்ற மாதிரி கையில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போது நம்ம நம்ஜூனோட கிளாஸில் ஒரு பொண்ணு, ஜூனா ஒரு நிமிஷம் ஒன்றுன்னு இங்கே பாரு, பேர் ஜூனா இல்லை நம்ஜூன் எல்லாரும் கூட சும்மா எனக்கு சில பேர் ஜோனான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ஜூன் கேட்கா. இல்லை சொன்னா சொன்னது புரியுதா ஓகே காம் டவுன், கோவப்படாத. நான் பின்னாடி கிட்டத்தட்ட 1 year சுற்றிட்டு இருக்கேன், ஏன் நான் அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறேன் நம்ஜூனா அப்படின்னு சொல்ல. உனக்கு இங்கே ஏறாத தலையில் நான் சொல்கிறேன்ல, எனக்கு இந்த லவ்வெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, சும்மா வந்து லவ் பண்ணுன்னா ஏன்னா மற்ற பசங்க மேலே நடக்க முடியாது, கிளம்பு நீன்ற மாதிரி நம்ஜூன் சொல்ல. இப்போ வந்து நம்ஜூன் கையில் அந்த பாண்டக்கு இது வச்சுருப்பார்ல, அது பார்த்துட்டு நம்ஜூனா கீச்சன் அழகாக இருக்குது கூட அப்படின்னோடனே இது எந்து நம்ஜூன் நான் கூட நான் பார்த்துறேன்ற மாதிரி நம்ஜூன் கையில் வாங்குறான். நம்ஜூன் கோவம் வருது. இப்போ நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் இப்போதைக்கு என் பொருள்னு எடுக்கிறேன்னு. என்ன நம்ஜூன் நான் அவங்க பொருள் என் பொருளும் பிரித்து பேசுகிறேன், இது நம்மளுது தானே அப்படின்னே. யோத்தான் நான் பொண்ணுன்னு பார்க்குறேன், நான் பொண்ணு மேலே மரியாதை வச்சுருக்கிறேன், எனக்கு எடுத்துக்காது அப்படின்னு. இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அதை வச்சு பார்த்துட்டு இருக்காது, அழகாக இருக்குது, இது நான் வச்சு பார்ப்பணுன்னே நம்ஜூன் கையில் பிடுங்க. அந்த பொண்ணு வந்து அதை பிடிச்சி இது பண்ணுறா. 2 பேர் எடுக்கிறதுல அந்த கீச்சன் அந்த பாண்டவம் உடஞ்சிருச்சு. இப்போ நம்ஜூன் அப்படி வச்சேன்னு உன்னை அப்படின்ற மாதிரி சொல்ல. அவள் வந்து பயந்துட்டு இப்போ என்னாச்சு, ஒரு பொம்மை தானே, அது பொம்மைனா அதுக்கு ஒரு வேல்யூ இல்லையா, ஒரு பொருளோட வேல்யூ தெரியாமல் அது இப்படி உடச்சிட்டு போகணுன்னே. நம்ஜூன் நான் கேட்டாலே கொடுத்துருப்பேன், நீங்கள் தான் பிடிச்சி எடுத்து தேவையில்லாமல் உடச்சிட்டிங்க அப்படின்னே. நம்ஜூன் வந்து கீழே வந்திருக்கோம், அதை எடுக்கிறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பிகாஸ் நம்ஜூன் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பொருள், அவர் நம்ம நம்ஜூன் இப்படி இந்த மாதிரி விஷயத்தில் சென்சிட்டிவ் இல்லை, அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ஜூன் வந்து எடுத்துட்டு பாரு இன்னொரு தடவை என் கண்ணில் மாட்டினேன் மவளி ஒன்று அவ்வளோதான் சொல்லிட்டு மாதிரி போல. நம்ஜூன் ஃபேஸையும் ஒரு மாதிரி சேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ஜூன் வந்து அவ்வளோ உடச்சிட்டேன், இது அவ்வளோ செயின் முக்கியமான செயினாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணேன், நம்ஜூனா நீ எதுக்குமே லாக்கில்ன்ற மாதிரி அவருக்குள்ளே அவர் பேசிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் தான் பசி நின்றுட்டீங்க, பசின்னு வரல, நீங்கள் வந்து கால் நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு ஸ்மைல் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ நம்ஜூனை தூரத்தில் பார்க்குறீங்க, அவரும் பஸ் வந்து ஏறணும்ல, நீங்கள் வந்து பார்த்துட்டு ஏன் இவர் இப்படி சோகமாக வராருன்ற மாதிரி பார்க்குறீங்க. நம்ஜூன் நான் கையில் அந்த இது பார்த்துட்டு உங்களை பார்க்குறாரு, நீங்கள் ஒரு ஸ்மைலோடு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ கொடுக்க வேணாம், சரி பண்ணிட்டு கொடுத்துடலான்ற மாதிரி அவர் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாரு. இப்போ நம்ஜூன் வந்து நின்றுட்டாரு, அவர் ஃபேஸில் சுத்தமாக ஒரு ஸ்மைல் இல்லை, ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வந்து என்ன இந்த மனுஷன் எப்படி நின்றுட்டுருக்காரு, இந்த மிஸ்டர் ட்ராகன் வந்து எப்படி நிற்கிறாருன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது நீங்கள் வந்து மிஸ்டர் டிம்பிள் அந்த மாதிரி கூப்பிட நம்ஜூன் திரும்பல. ஐயோ இந்த ஆள் திரும்ப மாட்டேங்கிறானே. மிஸ்டர் டிம்பிள் அந்த மாதிரி நம்ஜூனை கூப்பிட்றீங்க. நம்ஜூன் திரும்பிட்டு என்ன வேணும் உனக்கு, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னே. என்ன பிரச்சனைன்ற மாதிரி ஒரு மாதிரி உருன்னு பேசுகிறவர். நீங்கள் வந்து ஏன் இப்போ உருன்னு பேசுகிறீங்க நம்ஜூன், எங்கள் பாருமா எனக்கு எங்கள் மைண்ட் ஆஃபில் இருக்கேன், தயவு செஞ்சு இது டிஸ்டர்ப் பண்ணாத கம்முன்னு. இப்போ வந்து மைண்ட் ஆஃபாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாரா பேசுங்க, இப்போ சோகமாக இருக்காதிங்க மிஸ்டர் டிம்பிள், நல்லா இல்லை உங்களுக்குன்ற மாதிரி சொல்ல. நீ என்ன யார் நீ மிஸ்டர் டிம்பிள்ன்ட்டு இருக்க, உங்களை தான்ற மாதிரி நீங்கள் நம்ஜூனை கை காமிக்கிறீங்க. என் பேர் மிஸ்டர் டிம்பிளாக இல்லை, என் பேர் கிம் நம்ஜூன்மா சொல்ல தெரியுமே நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நம்ஜூனும் அது என்ன பேர் மிஸ்டர் டிம்பிள் நல்லாவே இல்லைன்னு, எனக்கு உங்களை அப்படி கூப்பிட பிடிச்சிருக்கு நம்ஜூன், அதெல்லாம் விட எனக்கு இது நல்லாயிருக்கு, ஏன் நான் உங்களை கூப்பிடக்கூடாதான்னு நம்ம கேட்க.
நீ என்னை கூப்பிடவே வேணான்ற மாதிரி நம்ஜுன் திரும்பி நிற்க, நீங்கள் வந்து நம்ஜுன் வந்து நின்றுட்டு இப்போ இவங்க 2 கையை தூக்கிட்டு பிடிச்சிட்டு, இப்போ என்ன பிரச்சனை நினச்சிட்டு நம்ஜுன் உங்களுக்கு என்ன இப்போ ஏதோ குடிமொழிக்கு போன மாதிரி உட்காந்துருக்கீங்க அண்ணனே. ஏய் உனக்குலாம் அறிவில்லை, நான் ஒன்று தான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு தான் மைண்ட் ஆஃப் ஆகிருக்கு, என்கிட்ட பேசாதேன்னா உடனே நீங்கள் வந்து நான் அப்படியே நம்ஜுன் வந்து உங்களை பார்க்குறேன், நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி மாறுது. நம்ஜுன்ல பாரு இதான் என் ப்ராப்ளம், எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சுன்னா கத்தி விட்ருவேன், போய் ஓரமா நில்லு. ஏன் இன்றைக்கி உன் கூட ஒருத்த வருவானே ஜேஹூப்பு அவன் வரலையா வந்து என்கிட்ட கதடிச்சிட்டு இருக்க அப்படின்னே. இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்க ஃபேஸுன்னு கேட்டோம் தப்பா. ஒரு தெரிஞ்சவராக உங்கள்கிட்ட பேசுனேன், நீங்கள் என்னை அடிச்சது கூட நான் வந்துட்டு இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசுகிறேன் முன்னாடி நம்ஜுன் வந்து உங்களே பார்க்குறாரு, நீங்கள் வந்து கண்ணை பிளிங்க் பண்ணி முடியும் ஆமான்ற மாதிரி பேசுகிறீங்க. இப்போ வந்து உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணுன்ற மாதிரி நம்ஜுன் கேட்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்ட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அது ப்ராப்ளம் சரியாகலனாலும் ஜஸ்ட் ரிலீஃபாக இருக்கும் இல்லைன்ற மாதிரி நீங்கள் சொல்ல. நம்ஜுன் வந்து இப்போ என் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நீங்கள் வந்து ஆமான்ற மாதிரி மண்டே இது பண்ணுறீங்க. இப்போ நம்ஜுன் வந்து உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு, நீங்கள் வந்து என்னன்ற மாதிரி பார்த்தா இந்த ரிங்கை கூட ஒரு நிமிஷம் அப்படின்னே, நீங்கள் வந்து இந்த ரிங்கா கொடு அப்படின்னே நீங்கள் வந்து அந்த ரிங்கை கழட்டி தரீங்க. நம்ஜுன் வந்து இது எவ்வளோ அழகாக இருக்குன்ற மாதிரி சொல்ல, ஆமாம் ரிங்கு அழகாக தானே இருக்கும் அப்படின்னே. நம்ஜுன் என்ன பண்ணால் லைட்டாக அதை ரப் பண்ணிவிட்டு அந்த திருப்பி பார்க்குறாரு, உடஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ஐயோ அப்படின்ற சொல்ல, பார்த்தியா இதுதான் என் பிரச்சனைன்ற மாதிரி சொல்ல, அது மோதிரத்தை போட்டு நசுக்கிறாரு. இப்போ நான் ஒரு விஷயம் தொட்டாலே விளங்காது, இதுதான் என் பிரச்சனை. எனக்கு பிடிச்ச பொருளாக இருந்தாலும் சரி, யார் எனக்கு எந்த பொருள் கொடுத்தாலும் சரி, என்னால் ஒரு பொருளை ஒரு விஷயத்த ஒழுங்காக பார்த்துக்க முடியாது. போதுமா உண்மை சொன்னால் நான் இந்த லைஃப்க்கே ஒரு அன்ஃபிட்டான ஆள். இதுதான் என் ப்ராப்ளம். போதுமானோடனே நீங்கள் நம்ஜுனே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து பஸ்ஸு வந்துருச்சு, நம்ஜுன் வந்து ஏறி போய் உட்காந்துடுறாரு. நீங்கள் வந்து என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டு போகிறேன்ற மாதிரி நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறுறீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து நின்றுட்டுருக்க நம்ஜுன் வந்து உங்களை பார்த்துட்டு, என்ன உனக்கு இப்போ என் பின்னாடியே வந்துட்டுருக்க அப்படின்னே, நானும் இந்த பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னே. நம்ஜுன் வந்து ஜன்னல் சீட்டை பார்த்துட்டு உட்காந்துருந்தது எனக்கு மோதிரத்தை இன்னும் நசுக்கிறாரு. நீங்கள் வந்து நம்ஜுன் பக்கத்தில் சீட்டு காலியாக தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி உட்காரு ஓடுற மாதிரி உட்காரா. நம்ஜுன் உங்களை பார்த்து திரும்பிக்கிறாரு மறுபடியும். நீங்கள் வந்து நம்ஜுனே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து என் மூதில் எதாவது எழுதி விட்டிருக்கா, என்ன உன் பிரச்சனை இப்போன்னே நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் என்னை வந்து மறுபடியும் திட்ட மாட்டீங்களா அப்படின்னே. நம்ஜுன் வந்து சரி உனக்கு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னே. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நம்ஜுன் கையில் இருக்க அந்த ரிங்கை வாங்குறீங்க. எப்படி நசிக்கிட்டாரு இப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்க, என்ன ஒரு ரிங்கு போச்சா உடனே காசு கொடுத்துரு அப்படின்னே. அப்படிலாம் இல்லை, இந்த ரிங்கோட கெப்பாசிட்டி அவ்வளோதான்ற மாதிரி சொல்ல. புரியல, ஒரு பொருளுக்கு ஒரு வேல்யூ ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ இந்த ரிங்கு வந்து ஜஸ்ட்டு 10 ரூபா தான், ஓகேவா. இது நீங்கள் உடச்சால, இதை நான் அப்படி பண்ணாலும் உடஞ்சிருக்கோம் ஒன்றுமா சொல்ல. பாருங்க நீ எதுவும் என்னை சமாளிக்கிற மாதிரிலாம் பேசாத, எனக்கு தெரியும் நான் எந்த பொருளை தொட்டாலும் அப்படி தான் ஒன்று உடச்சிருவேன், இல்லை எதாவது பண்ணி வச்சுருவேன் அப்படின்னே. நீங்கள் மட்டும் இல்லை நம்ம சொன்னால் நானும் அப்படி தான், சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதோ ஒரு பொருள் நோண்டிகிட்டு இருப்பேனா அதை அப்படியே போட்டு உடச்சிருவேன் அப்படின்னே. அது தெரியாதனமாக பண்ணுறது. அப்போ இது மட்டும் நம்ம சொல்ல புரியல. இப்போது நீங்கள் அந்த ரிங்கை வாங்கி வேணும் உடச்சிங்க, என் கையில் வாங்கி சும்மா பார்த்துட்டு இருந்தீங்க, அது உடஞ்சிச்சு அவ்வளோதான் அந்த மாதிரி சொல்ல. நம்ஜுனுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கு, ஏன்னா நம்ஜுனில் யாரும் பேச மாட்டாங்க. நம்ஜுன் வந்து என்ன சொல்ல வரேன், இங்கே வந்து நம்ஜுனோட ஹேண்டு மேலே உங்கள் ஹேண்டை வச்சுட்டு டேப் பண்ணுறீங்க. பாருங்கள் நம்ஜுனா, ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தால் அது நடந்துருச்சு, அது நம்ம ஏன் நடந்துருச்சு நம்மளால தான், நம்ம அன்லக்கி அப்போல்லாம் எதுவுமே கிடையாது, சரியா. இதே மோதிரத்தை நானே வந்து உங்கள் பொருள் ஏதோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் சும்மா உடச்சிட்டேன்னா அது அந்த பொருள் நான் வேணும்னு உடைக்கல, தெரியாதனமாக தான் உடச்சேன். இப்போ இந்த ரிங்கும் அப்படி தான், நீங்கள் தெரியாமல் தானே உடச்சிங்க, வேணும் இவருக்கு இது இருக்கக்கூடாதுன்னு உடச்சிங்க, ஒரு இன்டென்ஷன் வச்சா நீங்கள் இது பண்ணீங்க இல்லைல்ல. ஜஸ்ட் இந்த ஒரு திங் நடந்துருச்சு, அது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். அதோட வேல்யூ அதோட கெப்பாசிட்டி அது அப்படி தான் நடந்துருச்சு. அதை விட்டுட்டு நீங்கள் இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ஜுன் உங்களை பார்த்து மறைக்கிறாரு. இல்லை மிஸ் நீங்கள் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னே. நம்ஜுன் வந்து இப்போ வந்து சொல்கிறாரு, பாரு நீ இப்படி சொல்கிற, ஆனால் நான் வந்து காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அதான் உண்மை அப்படின்னே. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க மனசுக்குள்ளே. நீங்கள் வந்து யார் மனசு உடைக்கலையே, ஒரு ஹியூமனோட பியூர் லவ் அண்ட் அந்த ஹார்ட்டை விட ஒரு வேல்யூவான பொருள் எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்படி தான் ஒரு பொருளை வந்து உடைக்கலையே நமக்கு. நம்ஜுன் வந்து நோடுற மசால, இது ஜஸ்ட்டு திங்க் அவ்வளோதான், இது இன்றைக்கி யூஸ் பண்ணுவோம் நாளைக்கு தூக்கி போட்டுருவோம், அப்போல்லாம் நீங்கள் வந்து இப்போ நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா அந்த மாதிரி கேட்க. நம்ஜுனுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது இது கேட்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அப்புறம் வந்து சொல்கிறீங்க நம்ஜுன்ட்ட, இங்கே பாருங்க எனக்கு மிஸ்டர் நம்ஜுன்,
எந்த விஷயமே வந்து நடக்கணும்னு இருக்குன்னு தான் நடந்தான் ஆகும். அது நீங்களோ இல்லை நானோ நினச்சா அது மாற்ற முடியாது. அது கடவுள் எழுதி வச்சுருக்காரு. இதோட வாழ்மை இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் திடீர்னு நீங்கள் வீட்டிலேருந்து இறங்க போகிறேன். எனக்கு என்ன வேணால் அவ்வளோ நாளைக்கு உங்கள்கிட்ட பின்னால் பேச முடியாமல் போகலாம். அவ்வளோதான். இப்போ உங்ககிட்ட பேசியிருக்கேன்னா அடுத்த 10 நிமிஷம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதுதான் லைஃபு, புரிஞ்சுக்கோங்க. நம்ம சொல்ல நம்ஜன் வந்து தேங்க்யூ அந்த மாதிரி சொல்கிறாரு. ஏன் இல்லை இந்த மாதிரிலாம் யார் ரெண்டு வந்து பேச மாட்டாங்க, வாலண்டியரே வந்து பேசினியே அதுக்கு அப்படின்னே நீங்கள் வந்து அப்படியே நம்ஜூன் ஆமாம் அது சொல்லிட்டு நம்ஜூன் சைலண்ட் ஆயிடுறாரு. நீங்களும் வந்து நம்ஜூன் கை வச்சுருப்பீங்களா அதை எடுத்துடுறீங்க. இப்போ நம்ஜூன் வந்து அவர் ஹேண்டே பார்க்குறாரு. அந்த மோதிரத்தை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கையிலே வச்சுட்ருக்காரு. இப்போ என்ன ஆகுது, நம்ஜூனோட ஸ்டாப்பிங் வருது. நீங்கள் வந்து இதுக்கப்புறம் தான் நான் இறங்கணுன்ற மாதிரி வச்சுன்னு நிற்கிறேன். நம்ஜூன் வந்து கொஞ்சம் நகர்றியா அப்படின்னே, எங்கே போகிறீங்க அப்படின்னே, உங்க கூட எப்படி உட்காந்துருப்பாவா அப்படின்னே, நீங்கள் வந்து வலியோட தான் விட போகிறேன், அது ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னே நம்ஜூன் வந்து சரி நகருன்னொன்னே. இப்போ நம்ஜூன் ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டாரு. நீங்கள் நம்ஜூன் உட்காந்து சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. இப்போ ஜன்னல் சீட்டு. இப்போ நம்ஜூன் ஒன்று பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு பேர் வைன் தானே அப்படின்னே, ஆமாம் பேர் வைன். இல்லை தேங்க்யூ, வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. நம்ம சொல்ல தேங்க்யூ இல்லை வேணாம் மிஸ்டர் டிம்பிள் என்னமா சொல்ல, மிஸ்டர் டிம்பிள் நல்லா இருக்குது என்னமா சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியான்ற மாதிரி ஸ்மைல் பண்ண நம்ஜூனும் ஸ்மைல் பண்ணாரு. உங்கள் டிம்பிள் சும்மா க்யூட்டாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ஜூன் வந்து பாய் சொல்கிறாரு உங்களுக்கு. நீங்களும் வந்து பாய் அப்படிமா சொல்லிட்டு வந்து பஸ்ஸும் கிளம்புது. நம்ஜூன் பஸ்ஸு போகிறவரை நின்று பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் இப்போ நம்ஜூன் வந்து நினைக்கிறாரு, என் லைஃப்பில் இப்படிலாம் ஒரு பொண்ணுலாம் வந்து நம்மகிட்ட பேசுவாங்களா, இப்படிலாம் ஒரு பர்சன் பேசுவாங்கன்னு பார்த்தேன், பரவாயில்ல க்யூட்டு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டே வந்து இப்போ மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. நம்ஜூன் மழையில் நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாரு. அந்த மோதிரத்தை பார்க்குறாரு. இப்போ நம்ஜூன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் வீடு ஓப்பன் பண்ணால் வீட்டில் யாருமே கிடையாது. நம்ஜூனுக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும் இருக்காங்க. அவங்க இங்கே இல்லை, அவங்க வந்து டேஜிங்கில் இருக்காங்க. இப்போ நம்ஜூன் வந்து கடைசி வரை இப்படி அவ்வளோனா தான் இருக்கணும் என் தலையெழுத்துன்னு நினச்சேன். கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு பர்சன் வருவாங்க, வராமல் எங்கே போயிட்டு போகிறாங்க, கடவுள் எனக்குன்னு எழுதி வைக்காமல் இருப்பாருன்ற மாதிரி நம்ஜூன் யோசிக்கிறாரு. இப்போ நம்ஜூன் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்காரு. நம்ஜூனுக்கு வந்து இப்போ நீங்கள் பேசினது எல்லாமே வந்து உங்களை ஃபஸ்ட்டே பார்த்தது எல்லாமே நம்ஜூன் நினச்சிட்டு அவள் க்யூட் இல்லைண்ணா செம்ம க்யூட்டுன்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இப்படியே வந்து உங்களை காமிச்சோன்னா இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க, 4:30க்கெலாம் வந்துட்டீங்க வீட்டுக்கு. இப்போ வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி, அவங்க பாட்டி எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க அப்பா பார்த்தோன்னே அவங்க ஃபேஸே மாறுது. இந்த ஆள் வேறு இருக்காரா அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பாட்டு போகிறீங்க. போயிட்டு நீங்கள் பாட்டி வீட்டுக்குள்ளே போவாங்க. பாட்டி நீங்கள் பாரு நைட்டு எங்கே உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுன்னா போயிட்டு வந்துடுறேன் இன்றைக்கி அப்படின்னே. ஏன் அப்படின்ற மாதிரி நீ கேட்க, இல்லை உங்கள் அப்பா எங்கேயோ வெளியூர் போனானா, ஒரு வாரம் வரமாட்டானா, மோமோவும் வந்து உங்கள் தங்கச்சி பேர் மோமோடா, மோமோவும் நானும் சர்ச்சுக்கு போகிறோம், எப்போ தான் நீ வரமாட்டான்னு தெரியும், அதான் அவன் ஃப்ரெண்டு வீடு எங்கேயாவது போய்ட்டோம் அப்படின்னே. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இல்லை எனக்கு இன்றைக்கி எழுதுகிற வேலை இருக்குது, ஸோ நான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட போயிட. இப்போ வந்து மோமோ வந்துட்டு ஹி வா சர்ச்சுக்காவது போகலாம்ல, நல்லா இருக்கும்னே. ஒன்றும் தேவையில்ல, நீ ஏன் போய் அந்த கடவுளை கும்பிடுன்ற மாதிரி சொல்ல. ஏன் வைன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னே. ஆமாம் கும்பிட்டா மட்டும் நான் கேட்குறதுலாம் அவர் கொடுத்துட்றாரா, இப்போ ஒரு லைஃபு கொடுத்துட்டு இப்படி ஒரு அப்பா, இப்படி ஒரு பாட்டி, அந்த கடவுள் பண்ண ஒரே நான் விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு. மோமோ என்ன உனக்கு கொடுத்தது அப்படின்னு. என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா, ஒரு மயிரும் இல்லை பேச உனக்காவது நீ இருக்கியாதான் அப்படின்னு. மோமோ வந்து உங்களை அடிச்சுட்டு போடின்ற மாதிரி போகிறா. இப்படியே தான் வந்து நைட் ஆகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் மொட்டை மாடி, இன்றைக்கி வீட்டில் யாரும் கிடையாது இல்லை, நீங்கள் மொட்டை மாடியில் வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்து நம்ம ஜியோவுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க வலை போல், ஜியோவுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டியா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன். மறுபடியும் நம்ம நம்ஜூன் வந்து அந்த கிராஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஜியோ நான் உனக்கு அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, ஏன் இல்லை எங்கள் பாட்டி வராங்க அப்படின்னு கட் பண்ணிடுறீங்க. இப்போ நீங்கள்ட்டு மிஸ் டிம்பிள் அப்படின்னு கத்துறீங்க. நம்ஜூன் வந்து திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா உங்கள் வாய்ஸ் கேட்குதுல்ல, மிஸ்டர் நம்ஜூனா அப்படின்ற மாதிரி நம்ஜூன் வந்து எங்கடா வாய்ஸ் கேட்கணுன்னு, இங்கே மேலே பாருங்கள் அப்படிமா சொல்ல, நம்ஜூன் கீழேருந்து பார்க்குறாரு. உங்களை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு பிரைட் ஸ்மைலு. நம்ஜூன் வந்து கை காமிக்கிறாரு. நீங்கள் வந்து அப்படிமா சொல்ல, நீ என்ன பண்ணுறீங்க அது மாதிரி நம்ஜூன் கேட்க, இது ஏன் வீடுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரி நம்ஜூன் வந்து சொல்லிட்டு அவர் காணப்போ. நீங்கள் வந்து மிஸ்டர் டிம்பிள் இந்த மாதிரி கத்துறீங்க. நம்ஜூன்ட்டு என்ன எங்கள் வருஷம் வந்துட்டு போங்களே அப்படின்னே. நம்ஜூன் வந்து இங்கேருந்து நாங்கள் வரணுமா அப்படின்னே. சும்மா வாங்க என்ன மாதிரி கூப்பிட்றீங்க. இப்போ நம்ஜூன் வந்து உங்கள் வீட்டில் யாராவது இருக்க போகிறாங்கன்னு சொல்ல,
இப்போ வந்து அவங்க வந்து பாட்டி எப்பா உங்களுக்கு பேசுனா எங்கே பேசுங்க சும்மா கத்திட்டு இருக்கீங்க 2 பேரும்ன்ற சொல்ல சரி பாட்டின்ற மாதிரி நம்ஜுன் சொல்லிட்டேன் பண்ணுறாரு. உங்கள் வீட்டுக்கிட்ட வராரு. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஃப்ரெட் டோர் ஓப்பன் பண்ண போவா நம்ஜுன் வந்து மொட்டை மாதிரி ஏறிட்டு இருக்காரு. இப்போ ஏறிட்டு மொட்டை மாடி வந்து நீங்கள் வீட்டு வாசல் நிற்கிறீங்க எங்கே இந்த மனசில் காணும் அப்படின்னே. இப்போ நம்ஜுன் வயன் அந்த மாதிரி மொட்டை மளவு சவுண்டு நீங்கள் கீழே நின்றுட்டு நீங்கள் என்ன மேலே பண்ணுறீங்க நம்ஜுன் அப்படின்னே. நீ தானே கூப்பிட்டேன் என்ன மாதிரி நம்ஜுன் கேட்குறாரு. நீங்கள் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் டோர் வழியாக வருவீங்கன்னு நினச்சேன். ஓ நான் இப்படி வந்துட்டேன்னு நம்ஜுன் சொல்லிட்டு பண்ணுறாரு. அவங்க உட்காந்துருக்காரு. இப்போ நீங்களும் வந்து போகிறீங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க வாங்க மிஸ்டர் நம்ஜுன் எங்கள் வீட்டுக்கு உடனே ஃப்ரெண்டு ஒரு வழியாக வரும்னு நினச்சேன் மொட்டை மாடி ஏறி வந்திருக்கீங்க அப்படின்மா சொல்ல. சரி என்ன விஷயத்துக்கு எனக்கு கூப்பிட்டேன்றமா நம்ஜுன் கேட்க. ஆமாம் நீங்கள் டெய்லி நைட்டு எங்கே போகிறீங்க இன்னும் நம்ஜுன் வந்து நான் எங்கே போனால் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க. ஏப்பா மிஸ்டர் நம்ஜுன் எங்கே போகிறீங்கன்னு கேட்டது தப்பா கேட்டது தப்பில்ல இப்போ எதுக்கு எனக்கு கூப்பிட்டேன் அப்படின்னே. இல்லை நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேனா அதான் சும்மா ரொம்ப போர் அடிக்குது தான் உங்களுக்கு கூப்பிட்டேன் இப்படின்னா நம்ஜுன் வந்து உங்களே பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஏன் என்ன இப்படி பார்க்குறீங்க நான் ஒரு பையன் உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னே. நீங்கள் நம்ஜுன் மேலேருந்து கீழே பார்க்குறேன். என்ன நம்ம சொல்ல தெரியுது இன்னொன்னே. நம்ஜுன் வந்து ஷோ வேறு லூஸ் மாதிரி பேசுகிறாளேன்னு நம்ஜுன் யோசிக்க. நீங்கள் வந்து மிஸ்டர் டிம்பிள் அந்த மாதிரி சொல்ல சொல்லு அப்படின்னே. சாப்பிட்டீங்களா அப்படின்னே. இல்லை நான் நைட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னே. ஏன் நைட்டு சாப்பிட மாட்டீங்க. எங்கள் வீட்டில் சமைக்க ஆள் இல்லை எனக்கு சமைக்க தெரியாது. சரி அப்போ ஹோட்டலில் சாப்பிட்லாம்ல ஹோட்டலில் சாப்பிட இஷ்டம் இல்லைன்ற மாதிரி நம்மளும் சொல்ல. நீங்கள் வந்து இன்னும் அந்த மோதிர விஷயத்தையும் நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னே. சீச்சி அப்போல்லாம் இல்லை அதெல்லாம் நான் எப்போயோ மறந்துட்டேன் அப்படின்னே. ஓ அப்போ அந்த மோதிரத்தை உடச்சிங்க அதையும் மறந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னே. உனக்கு தான் அந்த மோதிரம் வேணானல்ல நான் எப்போ வேணான்னு சொன்னேன் என் மோதிரத்தை உடச்சிங்களே எனக்கு புது மோதிரம் வாங்கி தங்கன்ற மாதிரி நம்ஜுன்ட்டு கேட்குறீங்க. ஏன் இது என்ன புது கதையாக இருக்குன்னு நம்ஜுன்ல நான் உனக்கு நாளைக்கு வாங்கி கொடுத்தேன் எனக்கு தெரியாதுப்பா எனக்கு இப்போ வேணுன்ற மாதிரி கை கட்டி நின்றுட்டுருக்கீங்க. நான் இப்போ மோதிரம் கடைக்கு நான் எங்கே போகிறது இந்த மாதிரி நீங்கள் யோசிக்க. நம்ஜுன் வந்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு. இல்லை எங்கள் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க நானும் சாப்பிடல சேர்ந்து சாப்பிட்லாமான்ற மாதிரி கேட்க. இல்லை நீ சாப்பிடு நான் சாப்பிடல அப்படின்னே. நீங்கள் வந்து இருங்கன்ற மாதிரி நம்ஜுனுக்கு சாப்பாடு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரீங்க. நம்ஜுன் வந்து என்ன பண்ணுற மாதிரி பார்க்குறாரு. இப்போ என்ன வந்து நம்ஜுனுக்கும் நீங்கள் வந்து தட்டு சாப்பாடு எடுத்துட்டு இந்தாங்க நான் செய்யலை எங்கள் பாட்டி தான் செஞ்சாங்க நல்லா செய்ய சாப்பிடுங்க அப்படின்னே. வயன் இல்லை வேண்டாம் எனக்கு நான் ஜெகே வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னே. நம்ஜுன் பிடிங்க நம்ஜுன்ற மாதிரி கையில் கொடுத்தோன்னே நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கு இன்றைக்கி அப்படின்னே. நம்ஜுன் ஒரு வாய் எடுத்து வைக்கிறாரு. நம்ஜுன் வந்து பரவாயில்ல நல்லா சமைச்சிருக்காங்க அப்படின்னே. சாப்பிடுங்க அப்படின்னா சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ஜுன் டூ அப்படியே பைத்தியமாக தான் நிறைய பேசுகிறீங்க. எனக்கு தெரியுமா நான் ஜெயோ அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன் திடீர்னு உங்களை பாட்டு வந்தேன் கூப்பிட்டு அப்படின்னே. நம்ஜுன் வந்து அப்படியா நான் ஜங்குக்கு வீட்டு போயிட்டு வந்தேன். நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க 2 பேரும். நீங்கள் வந்து சொல்கிறீங்க காலேஜ் இப்போ எனக்கு வந்து 1000 ரூபீஸ் கொடுத்தான் தெரியுமா அப்படின்னே. ஏன் 1000 ரூபீஸ் கொடுத்தான் நம்ஜுன் கேட்க. இல்லை அவங்க மேலே நான் பெட்டு கட்டினேனா அப்படின்னே. நம்ஜுன் என்னது அதாவது பெட்டுனா சொல்கிறது காலில் ஒருத்தனை அடிச்சிங்க ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி சொல்ல. ஆமாம் நான் அப்போ ஜியோப் சொன்னான் அவன் சொன்னான் நான் நம்ஜுனை கூப்பிட்டு வரேன் ஜியோப் ஒன்று அடிக்க அந்த மாதிரி சொன்னான். நான் சொன்னேன் நீ தான் அடி வாங்க வேணா பாருன்ற மாதிரி நான் அந்த பையன்ட்டு சொன்னேன். அப்படின்னே நம்ஜுன் வந்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே சொன்னேன் அப்படின்னே. ஆமாம் அப்போ ஜியோப் சொன்னேன் கண்டிப்பாக இப்போ நம்ஜுன் சண்டைக்கு வருவான் நீ வேணா பாரு அப்படின்னா. நான் சொன்னேன் அப்போல்லாம் இல்லை நம்ஜுன் தான் ஒன்று அடிக்க போகிறாருன்னொன்னே. நம்ஜுன் வந்து நான் அடிப்பேன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னே. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை தான்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. நம்ஜுன் உங்களே பார்க்குறாரு. இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான் நினச்ச மாதிரி நீங்கள் அவனை செம்மையாக பிறந்தீங்க அப்படின்னே. வேறு பொண்ணுங்க விஷயத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அவன் இப்படி இருந்தால் அடிக்காமல் அவனை கொஞ்சுவாங்களா அப்படின்னே. இதுக்கு தான் நான் சொன்னேன் நான் இதான் ஜெயப்ட்டு சொன்னேன். என்ன சொன்னேன் நம்ஜுன் வந்து பொண்ணுங்க விஷயத்தில் எப்பவுமே கரெக்டாக இருப்பார் அதையும் பண்ண விஷயம் கண்டிப்பாக அடிப்பார் நீ வேணால் பாரு. நான் 500 தான் பெட்டு கட்டினேன் ஜெயோப் 1000 ரூபீஸ் கட்டினா நம்ஜுன் வந்து என்னை வச்சு நல்லா விளாட்றீங்க. ஸோ இதோட இந்த பாட்டை முடிச்சு போனேன் நெக்ஸ்ட் பாட்டை வந்துடுறேன் கொஞ்சம் பேச முடியல தொண்டை வலிக்குதுடா.